சோ இப்போதைக்கு பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. எதை பத்தி? நியூயார்க்கோட பிச்சை பத்தி. நம்ம கிளியரா பார்த்தோம், பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா மேட்ச்லயே வந்து கிளியரா 2 பேஸ்டா இருந்தது. பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணதால இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. பட் சேசிங்ல பங்களாதேஷ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்தியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. கிளியரா தெரிஞ்சது இட் வாஸ் நாட் ஈஸி டு டைம் த பால். அதே தான் இந்த ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 100 ரன் கூட அந்த பிச்சில் அடிக்க முடியலங்க. அடிச்ச 77 சேஸ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆக்சுவலா, டு பி வெரி ஆனஸ்ட். சவுத் ஆப்பிரிக்கா சோ இப்படி ஒரு விக்கெட்டை ப்ரொவைட் பண்ணா, அதுவும் ஒரு ஐசிசி T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல இப்படி ஒரு பிச்சை ப்ரொவைட் பண்ணது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இது ஆஸ்திரேலியன் டிராப் இன் விக்கெட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான டிராப் இன் விக்கெட்ஸ் இந்த மாதிரி 2 பேஸ்டா தான் இருக்கும். அண்ட் நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இதுல விளையாடவே முடியல. ஐபிஎல்ல நம்ம என்ன எல்லா விக்கெட்டும் 250 260 போகுது, கிரவுண்ட் சின்னதா இருக்கு, அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம கேட்கிற விக்கெட் எப்படின்னா ஒரேடியா பேட்ஸ்மேன் ஃபேவராகவும் வேணாம், ஒரேடியா போலர் ஃபேவராகவும் வேணாம். பட் அன்பார்ச்சுனேட்லி டிராப் இன் விக்கெட்ஸ் மட்டும் இந்த நியூயார்க்ல ப்ராப்ளம் இல்ல. அவுட் ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லகிஷா இருக்கு. பால் பெருசா டிராவல் ஆக மாட்டேங்குது. அண்ட் ஃபீல்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா டைவ் அடிக்க முடியல, ஏன்னா அங்கங்க ஸ்டக் ஆகுது. சோ டிசப்பாயிண்டிங் வென்யூ தான் இது வரைக்கும் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.